என்னடா ஒரு எடுத்தோடனே ஒரு வண்டியை காட்டுறான்னு பார்க்குறீங்களா? வேற ஒன்றும் இல்லைங்க. இந்த வண்டியை பற்றி, இந்த வண்டி வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க? ஒரு நெல் மூட்டை, ஒரு விவசாய வேலைக்கு, அதாவது கால்வா வேலைக்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க, கல்ல இறக்கிறதுலாம். இந்த வண்டியை ஒரு முறைப்படி போட மாட்றாங்க நிறைய பேர். ஒரு மரம் இல்லாமல் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு வாசரை வச்சு வெல்ட் அடிச்சிடறாங்க ஒரு வெளில வராமல் இருக்கிறதுக்கு. இந்த பேஸ்மெண்ட்டை நம்ம எப்படி போட போகிறோன்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க உள்ளுக்குள்ளே போவோம் வீடியோ உள்ளார. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இது வந்து ஒரு மண்ணு தள்ளுற வண்டிங்க. மண்ணு தள்ளுற வண்டியோட நம்ம இன்னும் கொஞ்சம் பெட்டராக சொல்லலாம். உங்களுக்கு எது வேணாலும் யூஸ் பண்ணலாம் இந்த வண்டியில். அதாவது செங்கல் ஏற்றிட்டு போகலாம். ஏதாச்சும் வீட்டில் உள்ள கொஞ்சம் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்கன்னா பக்கத்து இடத்துக்கு கூட நம்ம இந்தமாரி வண்டியை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நம்ம அச்சு கடையிறோங்க. எப்படின்னா ஹெவி டியூட்டி அச்சு, அதாவது எவ்வளோ லோடு வேணாலும் அந்த அச்சில் கொடுக்கலாம். நிறைய நண்பர்கள் என்ன செய்கிறீங்க, வீலை வாங்கிக்கிட்டு அதில் பட்டை சுற்றுறீங்க. பேரிங்கெலாம் ஒரு முறைப்படி செய்கிறதே கிடையாது. அதாவது கிரில் ஒர்க் ஷாப்பில் கொடுத்து அது மேலே பேரிங் மேலே பட்டையை சுற்றி ஓட்டுவீங்க. அது அழிஞ்சு ஓடும், ஒரு லாங் லைஃப் வராது. ஆனால் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு ஹெவி டியூட்டி பார்த்தீங்கன்னா வீடியோவில் தெரியும், ஹெவி டியூட்டி பைப்புங்க. இது நல்லா மொத்தமான பைப்பு. இதில் வந்து கடைஞ்சி பேரிங்கை இருக்க போகிறோம். அதுதான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறீங்க. இதோட பயன் என்னென்னா, ஒரு லைஃப் கொஞ்ச நாள் வருங்க. ஒரு அவ்வளோ சீக்கிரம் செரிக்காது. நம்ம பெயிண்ட் அடித்து விட்டால், பெயிண்ட்லாம் அடித்து வச்சு கொஞ்சம் லாங் லைஃபே வரும் பெயிண்ட்லாம் அடிச்சிங்கன்னா. இப்போ பார்த்தீங்கன்னா பேரிங் எப்படி ஹவுசிங் கடைஞ்சி பேரிங்கை ஃபிட் பண்ணுற பாருங்க. இப்போ நீங்கள் அதே மேலே பட்டை சுற்றினா அந்தளவுலாம் அவுட் அடித்து தான் ஓடும். அதுவும் அலைஞ்சு ஓடும். அவங்க கிரல் நண்பர்களை பற்றி நம்ம குறை சொல்லக்கூடாது. அவங்க அந்த அதாவது அந்த லேபர் சார்ஜுக்கு அதுதான் முடியும் அவங்களால. இது கொஞ்சம் காஸ்ட் கொஞ்சம் கூட போகும். இதேமாரி கடைஞ்சிட்டு இந்தமாரி அப்புலாம் செட் பண்ணணும்னா கப்ளிங்லாம் வாங்கி இதெல்லாம் கடையணும். இந்த ஹவுசிங் பைப்லாம் விற்கிதுங்க கடையில். நமக்கு பேரிங் சைஸுக்கு தகுந்தபடி நம்ம இதை விட ஹெவி டியூட்டி பேரிங்கும் போடலாம், லைட் டியூட்டி பேரிங்கும் போடலாம். கொஞ்சம் பேரிங் ஹெவியாக போட்டிங்கன்னா தான் லோடு அதிகமாக இழுக்கலாம் வண்டியில் வச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பேரிங் இதில் வந்து ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ அந்த இடையில பழைய கால்வா அந்த மண்ணு தள்ளுற வண்டியை நான் காட்டுறேன் பாருங்களேன். அது பார்த்தீங்கன்னா தெரியும், அது வந்து எங்கேயோ கொடுத்து ஒர்க் பண்ணிடுறாங்க. எப்படின்னா ஒரு மரம்லாம் போட்டு ஆக்சிலில் ஃபிட் பண்ணலை. அவங்க கடமையான தூக்கி வச்சு வெள்ளடிச்சு ஒரு முனையில் ஒரு வாஷரை வச்சு டேக்கா போட்டு கொடுத்துட்டாங்க, வீல் வெளில வராமல் இருக்கிறதுக்கு. அது வந்து வேஸ்ட்டுங்க. ஒர்க் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஃபினிஷிங் இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அலாய் வீல் மாடலில் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிளேட்டு நான் பிடிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த பிளேட் மொத்தம் 4 பிளேட்டுங்க. ஒன்றா சேர்த்து டேக்கா போட்டு ஹோல்ஸ் போட்டு கொஞ்சம் போரை வந்து பெருசாக பண்ணுறோம். அதான் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க. இது எதனால் பண்ணுறோன்னா, இந்த அப்பை வந்து இந்த கடைஞ்சால முன்னாடி அந்த அப்பை வந்து இந்த பிளேட்டில் தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பழைய வண்டியில் தெரியும் பாருங்களேன், இந்த ஒரு டேக்கா போட்டிருப்பாங்க பாருங்கள், ஒரு மரம்லாம் இல்லை அந்த அச்சில். அதை பட்டைலாம் சுற்றிடுறாங்க பாருங்கள். மேலே பட்டை 3 பட்டை வந்துருக்கு பாருங்கள். அது அவங்க அந்த ரேட்டுக்கு அதுதான் பண்ண முடியும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதுமாரி ஒரு பிளேட்டில் வந்து சென்டரில் ஓட்டை போட்டு அந்த செஞ்சு வச்ச அப்பை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். வீடியோ கண்டினியூவாக நான் எடுக்க முடியல, நானே எடுக்கிறதுனால வேலை செஞ்சுக்கிட்டு கொஞ்சம் ஒரு நாள் ஸ்கிப் பண்ணதுனால வேலை அந்தளவு உங்களுக்கு காட்ட முடியாது. நான் முடிஞ்சளவு என் ஒர்க்கை காமிச்சிடுறேன் இந்த வீடியோவில். இப்போ பார்த்தீங்கன்னா பிளேட்லாம் கொஞ்சம் போர் பண்ணிவிட்டு நம்ம அந்த பைப்பு அந்த ஹவுசிங் கடைஞ்சி வச்சுருந்தோம்ல, அதை வந்து இந்த பேரிங்கில் ஃபிட் பண்ணி லைட்டாக வெல்ட் அடிச்சுருவாங்க 4 பக்கம். ரொம்ப அடிக்கணும்னு தேவையில்ல, கரெக்டாக ஒரு 4 பக்கம் ஈவனாக டேக்கா போட்டால் போதும். டேக்கான்னு போடக்கூடாது, கொஞ்சம் நல்லாவே கொஞ்சம் நன்மை இழுக்கணும். இப்போ வந்து அச்சு வேலை நடக்குதுங்க. அச்சில் வந்து அந்த பேரிங் சீட்டிங்கை பார்த்து கடைஞ்சிட்டு முனையில் வந்து ஒரு 2 நெட்டு லாக் நெட் பண்ணுற அளவுக்கு ஒரு 2 நெட்டுக்கு 1.5 இன்ச்சுக்கு மரம் போட போகிறோம். ஒரு 2 இன்ச்சு அந்த ஹவுசிங் அளவுக்கு நம்ம பேரிங் செட்டிங் பார்த்துட வேண்டியது தான். இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அந்த வேலை முடிஞ்சிச்சு, ஒரு ஆக்சில் முடிஞ்சிச்சு. இந்த வீடியோவில் காட்டிட்டு இருக்கேன் பாருங்கள். பார்த்தோம் இன்னொரு ஆக்சில் ஒர்க் நடந்துகிட்டு இருக்குங்க, அதுவும் முடிஞ்சிடும் கம்ப்ளீட்டாக. இப்போ பார்த்தீங்களா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அந்த வீடியோவில் எப்படி இருக்குன்னு, அந்த அச்சு எப்படி அப்படியே பக்காவாக இருக்கும். அதுக்கு மேலே ஃப்ரேம் போட்டிங்கன்னா வண்டியை நீங்கள் எந்த இது வேணும், நெல் மூட்டை ஏற்றலாம், எவ்வளோ ஒரு 200 செங்கல் கூட ஏற்றலாம் அந்த வண்டியில். ஒரு ஃப்ரேம் மட்டும் கெப்பாசிட்டியாக கொஞ்சம் நல்லா ஹெவியான ஆங்கிளில் போட்டுட்டு நம்ம கண்டிப்பாக நீங்கள் ஒரு 200 செங்கல்கிட்ட ஏற்றலாம். கண்டிப்பாக ஒரு எவ்வளோ மூட்டை வேணாலும் நெல் கூட ஏற்றலாம், ஸ்ட்ராங்காக இருக்கும் வண்டி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆலில் போட்டிங்கன்னா நம்ம போகிற லேட்டஸ்ட் அப்டேட் எல்லாமே உங்கள் யூடியூப் பேஜில் ஷோ ஆகும். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக நம்ம வீடியோ ஷேர் ஆகும். நீங்கள் ஷேர் பண்ணலாம்னு பரவாயில்ல, யூடியூப் சைட்லேருந்து நம்ம வீடியோ ஷேர் ஆகும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். Have a nice day. Thanks for watching, guys.